ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். நான் காலையில் எழுந்திரிச்சதையும் கிச்சனுக்கு வந்துடுவேன். வந்துட்டு ஒரு குக்கர் இருக்குது, குக்கர் எடுத்து டெய்லியுமே பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, பாசிப்பயிறு ஏதாவது ஒன்று ஊற வச்சுருப்பேன். நம்ம வேக வச்சு காலையில் சாப்பிட்டுடுவோம். அது மாதிரி இன்றைக்கி பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிறு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நாங்கள் 5 பேர் இருக்கோம். 5 பேருக்கு தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஆளுக்கு 6 பாதாம் 5 பேர்த்துக்கும் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே எப்போவும் செஞ்சுருவோம். இப்போ இந்த பாசிப்பயிரை குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அது கூடவே பக்கத்தில் பாலும் நம்ம காய்ச்சிக்கலாம். டீ போட்டுக்கலாம். டீ போடுறவங்களுக்கு டீ, காஃபி குடிக்கிறவங்க காஃபி, பால் குடிக்கிறவங்களுக்கு பால் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை இந்த பயிர் எல்லாமே இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இன்றைக்கி இட்லி, சாம்பார், ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது செஞ்சதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, சாம்பாருக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1.5 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த குக்கர் கூடயே ஒன்றா நம்ம வச்சுக்கலாம். இதை கழுவி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாசிப்பயிறு அலசி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடயே பருப்பையும் நான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டு உள்ளார இருக்கிற பயிரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பருப்பு வச்சுருக்கேன். கிண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த பருப்பையும் இது கூட வச்சிடலாம். அடுத்ததாக இதை மூடி போட்டு மூடிடலாம். அடுத்து குக்கர் மூடியை வாறு போட்டு நம்ம மூடிடலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இனிமேல் பயிரும் துவரம்பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டும். பக்கத்துலேயே பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலையும் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இனிமேல் வாசலுக்கு நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். படுத்து நிறைய தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இனிமேல் வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டி கோலம் போட்டு வந்துடலாம். ஓகே, வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டியாச்சு. இப்போ நம்ம கோலம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போட்டாச்சு. அடுத்து பயிர் வந்துருச்சு. பயிரும் பாலும் நம்ம குடிச்சிக்கலாம். பருப்பு பயிர் ரெண்டுமே ஒன்றா வெந்திருக்கு பாருங்கள். பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பயிர் வெந்திருக்கு. நம்ம இதை எடுத்துகிட்டு தண்ணி லைட்டாக இருக்குது, தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பயிரில் வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துடலாம். பாலும் அடுப்பில் ரெடி ஆகிடுச்சு. காஃபி போட்டுக்கலாம். காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். மாற்றங்களை பார்க்கவும், பனிப்பாறைகளின் நகர்வுகளை காணவும், காடுகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கவும் இயலும். சிறிய அசைவுகளை கூட நிசார் செயற்கைக்குள் மிக துல்லியமாக படம் பிடித்து அனுப்பும். பயிரும் பாலும் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். இட்லி வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் சட்னி செய்ய போகிறேன். பீக்கங்காய் தோல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வணக்கிட்டு நம்ம பீக்கங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி எடுத்துக்கலாம். இதோ இட்லி எடுத்தாச்சு. பசங்களுக்கு இட்லி கொடுத்துடலாம். டிஃபன் பாக்ஸ்லேயும் இட்லி வச்சாச்சு. இட்லினா எல்லாம் மதியமும் இட்லி சாப்பிடுவாங்க, அதனால் மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கும் இட்லி வச்சாச்சு. இப்போ போட்டு கொடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்த மல்லிகைப்பூ, இதையும் கட்டிக்கலாம் இடையில. ஆமாம், இட்லி இன்னொரு தட்டு வந்து ஊற்றி வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஒரு தட்டு ஊற்றியாச்சு. அவங்கள சாப்பிட வச்சு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு அனுப்பிச்சாச்சு. அடுத்தது எங்களுக்கு வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இடையில வந்து இந்த பூவை கட்டிக்கலாம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்த மல்லிகைப்பூ. இதெல்லாம் பூ வந்து கட்டியாச்சு. பாருங்கள், மல்லிகைப்பூவில் தான். முல்லைப்பூ வந்து சாயந்தரமாக பறித்து கட்டி வச்சுக்க வேண்டாம். காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இட்லி வச்சாச்சு. பாருங்கள், சாம்பார் இது சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுக்க வேண்டியதான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து காலை டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் இதுதான். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது பீக்கங்காய் சட்னி. இது வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார். ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஓகே, இன்றைக்கி மார்னிங் விளாக்கு இதுதான்.